வணக்கம் மக்களே. நடிகர் பிரகாஷ்ராஜுக்கு ஏற்பட்ட திடீர் சிக்கல். இன்னும் 7 நாட்கள் தான் இருக்கிறது. அதற்குள்ள மன்னிப்பு கேட்காவிட்டால் பிரகாஷ்ராஜ் மீது பாயும் வழக்கு 100 கோடி நஷ்ட ஈடு, அதிரடியாக கைது செய்ய வாய்ப்பு. கேரளாவில் நடைபெற்ற இலக்கிய விழா ஒன்றில் பங்கேற்று பேசிய நடிகர் பிரகாஷ்ராஜ் ராமாயண காவியம் குறித்து தெரிவித்த கருத்துக்கள் தற்போது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. ராமரும் லட்சுமணனும் வட இந்தியாவில் இருந்து வந்து குறிப்பாக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கையில் போர் தொடுத்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த பேச்சு இதிகாசங்களை திருத்தி கூறுவது மட்டும் இல்லாமல் இந்துக்களோட மத உணர்வை புண்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக பல்வேறு தரப்பில் இருந்து கண்டனங்கள் எழுந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக திருமல திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினரான பானு பிரகாஷ் ரெட்டி சார்பில் இருந்து வழக்கறிஞர் மூலமாக பிரகாஷ்ராஜுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக சட்ட நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா அனுப்பப்பட்டு இருக்கிறது. பிரகாஷ்ராஜோடைய இந்த பேச்சு மக்களிடையே தேவையற்ற பிரிவினையை தூண்டுவதாக இருக்கிறதாகவோ ஆரிய திராவிட மோதல்களுக்கு வழிவகுப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. பொது வழியில் பிரபலமானவர்கள் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களை பகிரும்போது மிகுந்த பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இன்னும் 7 நாட்களுக்குள்ள செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்கள் வாயிலா நிபந்தனையற்ற மன்னிப்பு பிரகாஷ்ராஜ் கேட்க வேண்டும் என அதில் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறது. அப்படி பண்ணலை அப்படின்னா 100 கோடி நஷ்ட ஈடு கேட்டு அவதூறு வழக்கு தொடரவும் இருக்காங்களாம். அதுலேயும் அவர் சரியாக செயல்படலை அப்படின்னா அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என குற்றவியல் ரீதியான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் இருக்கிறது. இது குறித்து பிரகாஷ்ராஜ் பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கொடுக்கவில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.